அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான நாள் இன்று தைப்பூசங்க. இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் விரதம் இருக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய வழிபாடை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் அசுர வேகத்தில் பணம் தாறுமாறாக வர தொடங்கும். முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கு தட்டுப்பாடு என்பதே இருக்காது. பண கஷ்டங்கள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் பார்க்க போகிறோம். இதற்கு உங்களுக்கு ₹1 மட்டும்தாங்க செலவாகும். வேறு எந்த செலவுமே கிடையாது. மிகவும் அற்புதமான இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் விளக்குக்கு அடியில் இந்த ஒரு ரூபாயை வச்சா போதுங்க. நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு தேவையான செல்வத்தையும் பணத்தையும் வாரி வாரி வழங்குவார். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பரிகாரம், அதாவது ஒரு வழிபாடை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இந்த தைப்பூசத்திற்குரிய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வீடியோவில் சொல்லியிருக்கேங்கம்மா. நேற்று மாலை நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்து அதன்படி செய்யுங்க. அதையும் செய்யலாம். அதை செய்ய முடியாதவர்கள் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடும் பண்ணலாம். உங்களால் சிறப்பாக பூஜை பண்ண முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் விரதம் இருக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் மிகவும் எளிமையாக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அதை அனைத்தையும் முருகப்பெருமான் கொடுப்பாருங்க. அந்த அளவுக்கு அற்புதமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருடைய வீட்லேயுமே காமாட்சி அம்மன் விளக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் தான் இதை நீங்கள் வைக்க போகிறீங்க. பூஜை ரூமில் அந்த காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக வீட்டில் என்ன உணவு நீங்கள் செய்கிறீங்களோ அதையே நெய்வேத்தியமாக வைக்கலாம். எதுவுமே முடியாவிட்டாலும் பசும்பாலை காய்ச்சி அதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நெய் கலந்து ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு அதை நெய்வேத்தியமாக வச்சா ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. அதே போல் இன்றைக்கி முடிஞ்சுன்னா பஞ்சாமிர்தம் நீங்கள் வீட்டில் செஞ்சு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வச்சாலும் அதுவுமே விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. அதே போல் இன்றைய நாளில் மாம்பழம் கிடைச்சா 1 மாம்பழம் கிடைச்சாலும் அதை முருகப்பெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. நம் கேட்ட வரங்களை கேட்டபடி கொடுப்பாங்க. அதே போல் ஊதுபத்தி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்ததுன்னா அதையுமே முருகப்பெருமானுக்கும் அந்த விளக்குக்கும் காமிச்சு அந்த விளக்குக்கு பக்கத்தில் வச்சுடுங்க. ₹1 நாணயம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ₹1 கிடைக்காதவங்க ₹5 எடுத்துக்கலாம், ₹1 எடுத்துக்கலாம். அந்த ₹1 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுக்கோங்க. அதில் அந்த 1 அப்படின்ற இடத்துல ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை நீங்கள் குங்குமத்தில் தண்ணீர் இல்லைன்னா பன்னீர் குழைச்சி அதை எழுதிக்கோங்க. சப்போஸ் அப்படி உங்களால் எழுத முடியலன்னா ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் மார்க்கரால் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை எழுதி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க. பூஜை ரூமில் ஏதாவது ஒரு பலகை மேட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பெட்ஷீட் போட்டு அதன் மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க. முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சிருக்கீங்க. முருகப்பெருமானுக்குரிய பல மந்திரங்கள் இருக்குங்க. அப்படி இருந்தாலுமே சித்தர்கள் அருளிய மந்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மகத்துவம் இருக்குது. பர்டிகுலராக இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை முழு மனதோட நம்பிக்கையோட அவரை மனசில் நினச்சிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை அனைத்தையும் மனசில் நினச்சிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்தாலும் சரி தேவை இல்லை என்றாலும் சரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுத்தருள்வார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ₹1 காயினை உங்கள் கையில் வச்சுருக்கீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த 6 பெயர்கள் மிகவும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. இந்த 6 பெயர்களை தான் நீங்கள் இந்த ₹1 வச்சுட்டு சொல்ல போகிறீங்க. எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் முருகப்பெருமானுக்கு முன்னாடி காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வச்சுட்டீங்க. முருகருடைய ஃபோட்டோஸ் இல்லை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த தீபத்தையே நீங்கள் முருகப்பெருமானாக நினைக்க வேண்டும். அப்படி அந்த தீபச் சுடரை நீங்கள் முருகனாக நினைத்து முருகப்பெருமானுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த 6 திருப்பெயர்களை நீங்கள் சொல்லணும். ₹1 நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஓம் சனல் குமாராய நம.
அப்படின்னு உங்கள் கையில் ₹1 காசு, அதாவது வலது கையில் வச்சு உங்கள் தலையை 6 முறை சுற்றணும். 6 முறை சுற்றி முடித்ததுக்கப்புறம் விளக்க ஒரு முறை நீங்கள் சுற்றணும். 6 முறை உங்கள் தலையை சுற்றும் போதும் ஓம் சனல் குமாராய நம அப்படின்னு 6 முறை சொல்லுங்கள். அடுத்தது ஓம் கந்தாய நம அப்படின்னு நீங்கள் சொல்லணும். 6 முறை உங்கள் தலையை இந்த திருநாமத்தை சொல்லி சுற்றணும். விளக்கையும் இந்த திருநாமத்தை சொல்லி ஒரு முறை சுற்றணும். அடுத்தது ஓம் விசாகாய நம அப்படின்னு உங்கள் தலையை அந்த கையில் காசு வச்சுருக்கீங்க பாருங்கள், ஓம் விசாகாய நம, ஓம் விசாகாய நம, ஓம் விசாகாய நம அப்படின்னு 6 முறை சுற்றிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதையுமே ஓம் விசாகாய நம அப்படின்னு ஒரு முறை சுற்றுங்க. அடுத்தது ஓம் சுப்பிரமணியாய நம, ஓம் சண்முகாய நம, ஓம் சரவண பவாய நம அப்படின்னு ஒவ்வொரு பேரை நீங்கள் சொல்லும் போதும் அந்த ₹1 காயினை உங்களுடைய தலையை 6 முறை அந்த மந்திரத்தை சொல்லி சுற்றணும். விளக்கையும் அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு முறை விளக்க சுற்றினா போதும். இதுபோல் இந்த 6 திருப்பெயர்களையும் நீங்கள் உங்கள் தலையை சுற்றியும் விளக்க சுற்றியும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்கள் கையில் இந்த ₹1 காயினை வச்சு உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ இதை நீங்கள் இந்த 6 திருப்பெயரை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுடைய பாதுகாப்பும் முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நல்ல ஒரு சிறந்த அறிவும் ஞானமும் கிடைக்கும். உலகில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் இது. அது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மண்ணை தொட்டாலும் உங்களுக்கு பொன்னாக்கி கொடுக்கும். ஆரோக்கியம், மகிழ்ச்சி, உடலில் நல்ல ஒரு உற்சாகம், வலிமை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், எப்பேற்பட்ட தடைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை இனி ஏறுமுகமாக தான் போகும். முருகப்பெருமானுடைய கருணையும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும். நோய்கள் விலகும். அதாவது ஒரே கல்லில் பல லட்சம் வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் இந்த ₹1 காயினை உங்கள் கையில் வச்சுட்டு இந்த 6 திருப்பெயரையும் நீங்கள் உங்கள் தலையும் சுற்றி விளக்கையும் சுற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மனதார முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ₹1 காயினை விளக்கு கடியில் வச்சுடுங்க. வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த விளக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் அணையாமல் பார்த்துக்கோங்க. 1 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் தீபத்தை குளிர்விக்கலாம். குளிர்விச்ச பிறகு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ₹1 காயினை நீங்கள் எடுத்துகிட்டு மஞ்சள் துணி இல்லைன்னா சிகப்பு துணியில் சுற்றி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல, நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம். உங்கள் கல்லாப்பேட்டிலையும் நீங்கள் வைக்கலாம். இப்படி வைக்கும்போது பணத்தை காந்தம் போல ஈர்த்து தரும். நல்ல ஒரு செல்வ வளமும் பணவரவும் ஏற்படும். அல்ல குறையாத அளவுக்கு பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த ₹1 காயினை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்த தைப்பூசம் வரைக்கும் உங்களுடைய பணப்பேட்டிலே இருக்கட்டும். அடுத்த வரக்கூடிய தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுடைய கோவில் இருக்கக்கூடிய உண்டியலில் நீங்கள் செலுத்திடுங்க. இந்த தீபத்தை இன்று மாலை நேரம் 4 மணிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே எப்போது வேண்டுமென்றாலும் ஏற்றலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.